ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெட்மி 8ஏயோட நெட்வொர்க் கம்ப்ளைண்ட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ போட்டோம்னா நம்மளுக்கு இப்போ சிம்மு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நெட்வொர்க் எடுக்கல, மேலே சிம்பிள் வந்து ஒரு நோ சர்வீஸுக்கு சிம்பிள் காட்டும் இல்லையா, அந்த மாதிரி காட்டுது. இந்த கேமராவில் உங்களுக்கு வியூ ஆகுமான்னு தெரில. ஓகே, உங்களுக்கு சார்ஜ் காட்டுறேன். என்ன பாருங்க, மேலே உங்களுக்கு நெட்வொர்க்கில் அந்த ஏரியா ஹைட் ஆன மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம நெட்வொர்க்கை பொறுத்தளவு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரேடியோ ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம அதுக்குள்ளே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி தானே? ஃபஸ்ட்டு ரேடியோ ஆனில் இருக்கான்னு ஆஃபில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டார் கேஷ் 4636 ##. ஓகே, இதில் போனோம்னா ஃபோன் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு இந்த ரேடியோ மொபைல் ரேடியோ பவர்னு இருக்கு இல்லையா, இது வந்து ஆனில் இருக்கணும். ஆனில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த ஆண்டனா ஏரியாவில் அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் பாருங்கள், இப்போ இது ரேடியோ பவர் ஆஃபில் இருக்குது. அப்போ இது ஏதாவது ஐசி ரிலேட்டடான பிரச்சனை இருந்தால் தான் இந்த மாதிரி ரேடியோ ஆஃப் காட்டும். ஸோ இதை நம்ம ஆன் பண்ணுறோன்னே மறுபடியும் பேக் போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம், அது ஆனில் இருக்கணும். என்ன பாருங்கள், இது மறுபடியும் ஆஃபுக்கு போயிடுச்சு. அப்போ இதில் ஐசியில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதில் எந்த ஐசியில் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 8A செட்டை பொறுத்தளவு 2 ஏரியாவில் கம்ப்ளைண்ட் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, 2 ஏரியாவில் என்னென்ன ஏரியா நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து நம்மளுக்கு நெட்வொர்க் செக்ஷனோட ஏரியா. ஓகே, இதில் தான் நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, WTR இருக்கும் ப்ளஸ்ஸு 2GPA இருக்கும். ஓகே, இந்த 2 ஐசி இந்த ஷீல்டுக்குள்ளே இருக்கும். ப்ளஸ் இதை அப்படி நம்ம பேக் சைடு ரொட்டேட் பண்ணோம்னா இதுக்குள்ளே 4GPA இருக்கும். இங்கே வந்து VPAPT ஐசி இருக்கும். ஓகே, ஸோ இந்த 2 ஏரியாவில் ஏதாவது ஒரு ஏரியாவில் தான் பிரச்சனை இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த செட்டில் வழக்கமாக வரக்கூடிய ஃபால்ட் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃபஸ்ட் நம்ம இந்த 4GPA ஏரியாவை அட்டாக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த VPAPTயோட ஷீல்டை ஓப்பன் பண்ணணும். இதெல்லாம் VPAPT ஐசி இருக்குது. இதோட ஷீல்டை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, கொஞ்சம் நம்ம லைட்டாக ஃப்ளெக்ஸ் வச்சுட்டு இதோட ஷீல்டு எடுத்தாச்சு. ஓகே, இப்போ இது கொஞ்சம் ஹீட்டு இறங்கணும். இது அடுத்து ஒரு சின்ன செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு தான் அடுத்த கட்ட மூக்கு நம்ம போகணும். அது செக் பண்ணணும்னா இப்போ ஹீட் இருக்கும்போது நம்ம செக் பண்ண முடியாது. ஓகேயா, கொஞ்சம் ஹீட் இறங்கணும். லைட்டாக கொஞ்சம் ஏசி கிட்ட வச்சு ஹீட்டை இறக்கிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் ஹீட்டு இறங்கிருச்சு. ஓகே, இப்போ நம்ம எங்கே செக் பண்ணணும் அப்படின்னா, மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். டயர்ட் மோடில் போட்டுட்டு இதுதான் வந்து இந்த VPAPTயோட ஐசி. ஓகே, இது அதோட பக்காயில். இது வந்து அவுட்புட் கெப்பாசிட்டர், இது வந்து இன்புட் கெப்பாசிட்டர். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னா, இந்த அவுட்புட் கெப்பாசிட்டி செக் பண்ணோம். எவ்வளோ வேல்யூ வருது பாருங்கள். பார்த்தீங்களா, இது 2 சைடும் ஷார்ட் காட்டுது.
இங்கேயும் ஷார்ட் காட்டுது. அப்போ இந்த கெப்பாசிட்டி ஷார்ட். ஓகே. ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து ஷார்ட் வந்து இந்த விபிஐபிடியில் ஐசியும் ஷார்ட் இருக்கலாம், இல்லை 4GPAவும் ஷார்ட் இருக்கலாம். இதில் ரெண்டில் எங்கேனாலும் ஷார்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த அவுட்புட் கெப்பாசிட்டியில் ஷார்ட் இருக்கும்போது இந்த ஷார்ட் வந்து இந்த விபிஐபிடிலையும் ஃபால்ட் இருக்கலாம், இந்த 4GPA இந்த ஷீல்டுக்குள்ளே இருக்குது அதுலேயும் ஃபால்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 4GPA நம்ம என்ன பண்ணுறோம், எடுக்கிறோம். 4GPA எடுக்கும்போது நம்ம கொஞ்சம் ஸ்டாண்டில் வச்சு எடுக்கிறது நல்லது. அது சின்ன ஷீல்டுங்கிறதுனால அப்படி எடுத்தாச்சு. ஓகே. இப்போ ஷீல்டு ஓப்பன் பண்ணியாச்சு. 4GPA ஐசி வந்து என்னென்னா குவார்வோ அப்படிங்கிற ஒரு ஐசி தான். இதுதான் இந்த ரெட்மி நோட் 6 ப்ரோவுக்கும் இதே ஐசி தான் வரும். ஓகே. இப்போ இந்த ஷீல்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 4GPAவை ரிமூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகே. ரிமூவ் பண்ணிவிட்டு ஷார்ட் என்ன பண்ணுது, ஆரோ மார்க் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கணும். ஆரோ மார்க் வந்து இந்த கார்னரில் இருக்குது. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 4GPA எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்டு தேவையில்லை, ஸ்டாண்டு இறங்கிடலாம். போர்டு கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது, நான் கொஞ்சம் கூல் பண்ணிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 4GPA நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஷார்ட் ரிலீஸ் ஆகிடுச்சா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. வேல்யூ வந்து 377 வந்துருச்சு. ஓகேயா. இந்த சைடு வந்து கிரவுண்டு, இந்த சைடு 377 385 வந்துட்டு. அப்போ இந்த 4GPA எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஷார்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே. அப்போ ஷார்ட் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 4GPAல ஷார்ட்டா அப்படின்ட்டு பார்த்தோம்னா இந்த 4GPAலையும் ஷார்ட் கிடையாது. ஓகேயா. இது என்னன்னா, இந்த செட்டை பொறுத்தளவு இந்த 4GPAல தான் ஷார்ட் காட்டும். ஆனால் 4GPA எடுத்ததுக்கப்புறம் ரிமூவ் ஆகும். அப்புறம் இதே ஐசி நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்து ரீபால் பண்ணி வச்சா கூட இந்த ஷார்ட் உங்களுக்கு மறுபடியும் திருப்பி வராது. ஓகே. இப்போ நான் உங்களுக்கு
ஐசி மாற்றலை, இதே ஐசியவே உங்களுக்கு நான் மறுபடியும் ரீபால் பண்ணி வைக்கிறேன். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹீட் ஆறிடுச்சு. இப்போ நம்ம மல்டிமீட்டர் செக் பண்ணலாம். மல்டிமீட்டர் டயோட் மோட்ல போட்டு $355 ரீடிங் இருக்குது பாருங்க. அதே ஐசி தான் நான் எடுத்து ரீவால் பண்ணி வச்சிருக்கிறேன். வேற எந்த இதுவுமே ஐசி நான் மாற்றலை, சேம் ஐசி தான் வைக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஷார்ட் காட்டுச்சு, அப்புறம் ஐசி எடுத்தோன்னே ஷார்ட் ரிலீஸ் ஆச்சு, மறுபடியும் அதே ஐசி எடுத்தோன்னே என்ன ஆகுது, மறுபடியும் ஷார்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதில் ஏதோ ட்ரை சால்டர் கம்ப்ளைண்ட்னால ஏதோ ஒரு இதில் இந்த மாதிரி ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் WTR போகிறதுக்கு முன்னாடி இந்த 4GB ஷீல்டை மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இந்த அவுட்புட் கெப்பாசிட்டியில் போல் ஷார்ட் காட்டுதான்னு பாருங்கள். ஓகேயா? ஷார்ட் காட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஃபால்ட்டு இங்கே தான். நீங்கள் WTR கிட்ட போகவே வேண்டிய தேவையே கிடையாது. அது இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக WTR போய் மாற்றினீங்க அப்படின்னா எத்தனை WTR மாற்றினாலும் ஃபால்ட்டு சேமாக தான் இருக்கும். ஓகே, ஜம்முன்னு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போர்டில் போட்டு பார்க்கலாம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஐசியை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ரீப்ளேஸ் பண்ணல, அதே ஐசியை ரீபால் பண்ணி வச்சிட்டோம். அப்படி தானே வச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் டவரு மேலே வந்துருச்சு. அப்போ பேக் டோர் மாட்டாதனால நம்மளுக்கு வந்து என்னது அதாவது சிக்னல் கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது. ஒரு 2 பாயிண்ட் வரைக்கும் சிக்னல் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணோம் இல்லையா, ஸ்டார் கேஸ் 4636 ஆஸ்டார். ஓகே, இதில் போய்ட்டு ஃபோன் இன்ஃபர்மேஷனில் பாருங்கள். இதில் இந்த ரேடியோ பவருங்கிறது அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. அது பாருங்கள் ஆனில் இருக்குது. அப்புறம் ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணும்போது என்னது ஆஃபில் இருந்தது, இப்போ அது ஆனுக்கு வந்துருச்சு. ஓகே,
ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு நெட்வொர்க் ஃபால்ட்டு ரெடி ஆகிடுச்சுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த 8080 பொறுத்தளவு இது காமனான ஃபால்ட்டு, எல்லா மாடல்லையும் வரக்கூடிய ஃபால்ட். இந்த பேக் கவர் இருக்குமா? இல்லை, பேக் கவர் நம்ம காமனான ஃபால்ட்டு 8080 பொறுத்தளவு இது காமனான ஃபால்ட்டு. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் WTR சேஞ்ச் பண்ணாமல் என்ன பண்ணுங்கள், 4GPAவே அது பக்கத்தில் இருக்கக்கூடிய VPAPT எடுத்துகிட்டு VPAPT அவுட்புட் காயில் ஷார்ட் இருக்குதான்னு பாருங்கள். ஷார்ட் இருந்துச்சுன்னா 4GPA எடுத்து நீங்கள் ரீபால் பண்ணி வைங்க, செட்டு கண்டிப்பாக ரெடி ஆயிரும். 4GPA மாற்றக்கூட தேவையில்லை, 4GPA அதே 4GPA எடுத்து நீங்கள் ரீபால் பண்ணி வைங்க, செட்டு 100% ரெடி ஆயிரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.